வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய செய்வினை, ஏவல் பாதிப்ப எப்படி சரி செய்யறது? அப்படின்ற முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம். இவங்க தான் பிரயோகம் மாந்திரிகர் தான் பிரயோகம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. யார் வேண்டுமானாலும் பிரயோகம் தாராளமா பண்ணலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஏவலா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, சரி செய்யக்கூடிய ஒரு முறை. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில தெய்வங்கள வச்சு ஏவல் பண்ணியிருந்தாலும், அதையும் சரி பண்ணும். அதேபோல துஷ்ட சக்திகள வச்சு ஏவல் பண்ணியிருந்தாலும், அதையும் சரி பண்ண முடியும். ஏவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பல விதமா இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, மாரண ஏவல் பண்ணிருவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, படுத்த படுக்கையிலே இருந்துருவாங்க. படுத்த படுக்கையிலே ஒரு குறிப்பிட்ட நாள்ல இறந்துருவாங்க. அதேபோல முகமாத்து ஏவலும் பண்ணுவாங்க. முகமாத்து ஏவல் அப்படின்னா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா இருப்பாங்க. திடீர்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு, அதேபோல ஒரு பைத்தியம் பிடிச்சது போல இருப்பாங்க. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது உடல்ல எரிச்சல், இல்லன்னா ஒரு தீராத வலி, இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லயே இருப்பாங்க. இன்னும் அதேபோல ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உடல்ல ஏதாவது கட்டி இது போல வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த எதுவுமே இருக்காது. எந்த ஒரு அடி, கிடி எதுவுமே பட்டிருக்காது. அந்த இடத்துல அதுவா வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய அளவுல பிரச்சனைகள உண்டு பண்ணும். இத பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவர்ட்ட கொண்டு காட்டுனீங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது இது பண்ணுவாங்க. ஆனா முழுமையா சரியாகாது. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில நபர்களுக்கு இந்த பேய் பிடிப்பது போல பிடிச்சுக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இறந்து போன ஆன்மா பிடிச்சுக்கும். இல்ல அப்படின்னா, ஒரு நிறைவேறாத ஆசை கொண்ட ஆன்மா ஏதாவது பிடிச்சுக்கிச்சு அப்படின்னாலும், அதையும் இந்த முறை கொண்டு தாராளமா சரிப்படுத்தலாம். அதேபோல ஏதோ ஒரு வீட்ல செய்வன பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா, அது பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில இருக்க ஒரு நபர மட்டுமே துன்புறுத்திக்கிட்டு இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில தெருவுக்கு போறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லாருக்கும். வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா சண்டை, சச்சரவுகள் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லயே இருப்பாங்க. முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுபோல வீட்ல செய்வன பாதிப்புகள் இது போல இருந்தது அப்படின்னா, முதல் விஷயம் பணம் தங்காது. வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சண்டைகள் இது போல தான் அதிகமா வரும். அதேபோல பல்லி வீட்ல சத்தமிடாது. தூக்கத்தில பார்த்தீங்க அப்படின்னா, கெட்ட கெட்ட கனவுகள் வரும். அதேபோல ஏதேனும் ஒரு சில ஆன்மாக்களையோ, இல்ல அப்படின்னா ஒரு உக்கிர தெய்வங்களையோ, இப்போ ஒரு காட்டேரி, ஒரு மாடனா இருக்கட்டும், இது போலலாம் ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னா, அது பார்த்தீங்க அப்படின்னா, தலைக்கு மேல யாரோ இருப்பது போலவே வந்திருக்கும். நீங்க படுத்து தூங்குறீங்க அப்படின்னா, தலைமேட்ல யாராவது நிப்பது போல, இது போல பாதிப்புகளே அதிகமா இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு அந்த ஏவல் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அதேபோல இது எந்த நேரத்துல பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பட்சி எப்போ ஆட்சியில இருக்குதோ, அப்போதைக்கு பண்ணுனீங்க அப்படின்னா, ஒரு முழுமையா சரியாகும். இப்ப நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொரு நபருக்கு நீங்க பண்ணி தர்றதா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட நட்சத்திரத்த கேட்டு, அதற்குரிய பட்சி எது? அந்த பட்சி எப்ப ஆட்சியில இருக்குது? அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கங்க. இது எந்த நாள்ல வேண்டுமானாலும் பண்ணலாம். வளர்பிறை, தேய்பிறை இது மாரிலாம் கிடையாது. எந்த நாட்கள்ல வேண்டுமானாலும் பண்ணலாம். முடிந்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இரவு வேளையில பண்றது என்னைய பொறுத்தமட்டிலும் ஒரு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுபோல தேர்ந்தெடுத்துக்கங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு அருங்கோணம் சக்கரம் வரைங்க. இந்த அருங்கோணம் சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐங்கோணம் சக்கரம் கிடையாது. 6 பக்கமே சக்கரம் இருக்கணும். அதோட மைய பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாவை செஞ்சு வைங்க. இந்த பாவைய பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பச்சரிசி மாவு கொண்டும் இந்த பாவைய செய்யலாம். பச்சரிசி மாவு மட்டும் வச்சீங்க அப்படின்னா, ஒரு மாரி உடையும். அது பார்த்தீங்க அப்படின்னா உடையும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, உளுந்து மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அதேபோல மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இத 3யும் போட்டு சம அளவு போட்டு ஒரு பாவை செய்யுங்க. இப்போ ஒரு ஆண இந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதேபோல ஒரு ஆண் பாவைய செய்யுங்க. அதேபோல ஒரு பெண்ண அவங்களுக்கு இது போல சரிப்படுத்துறீங்க அப்படின்னா, அதேபோல பெண் பாவைய செய்யுங்க. இது போல பாவை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருட்கள அது கூட சேர்க்கணும். என்னென்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபரோட வேர்வைப்பட்ட துணி, காலடி மண்ணு, நெகம், அதேபோல தலைமுடி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தலைமுடி இருக்குது அப்படின்னா, அந்த பாவையோட தலைப்பகுதியில வைங்க. அதேபோல காலடி மண் இருக்குது அப்படின்னா, அந்த பாவையோட கால்ல இது பண்ணி வைங்க. உள்ள அமுக்கி வச்சுருங்க. அதேபோல நெகம் இருக்குது அப்படின்னா, கையில இது பண்ணி வச்சுருங்க.
இந்த பாவைய பார்த்தீங்க அப்படின்னா, களிமண் கொண்டும் வந்து செய்யலாம். இந்த குளக்கரை பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, களிமண் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த களிமண் கொண்டும் இந்த பாவைய வந்து செய்யலாம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாவையோட நெற்றி பகுதியிலயும், கை, கால் இது அனைத்து பகுதியிலயுமே வந்து அதேபோல வந்து பிறப்புறுப்பு. அந்த பகுதியிலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் வந்து வைங்க. அது கூடவே வந்து சந்தனம் வந்து வைங்க. அந்த பாவையில வந்து சந்தனம், மஞ்சளும் வந்து வைங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குங்குமமும் வந்து வைங்க. சந்தனம், குங்குமம், மஞ்சள் இது 3யுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொட்டா வந்து 3 பகுதிகள்லயும் வந்து வைங்க. நெற்றி, கை, கால், பிறப்புறுப்பு இந்த பகுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா வைங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் ரீம் சம்மந்தப்பட்ட நபரோட பேரை வந்து சேர்த்து, உடலில் இருக்கும் துஷ்ட சக்தி ஆகர்ஷய ஆகர்ஷய அப்படின்ற மந்திரத்தை வந்து ஒரு 108 முறை வந்து உச்சரிங்க. நல்லா வந்து இன்னொரு முறை வந்து கேட்டுக்குங்க. ஓம் ரீம் ரீ இம் சம்பந்தப்பட்ட நபரோட பேரை வந்து சேர்த்து, உடலில் இருக்கும் துஷ்ட சக்தி ஆகர்ஷய ஆகர்ஷய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் வந்து அந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சு ஒரு சிறிதளவு விபூதி எடுத்து அந்த பாவை மேல வந்து போடுங்க. ஒரு முறை சொல்றீங்க அப்படின்னா ஒரு சிறிதளவு வந்து விபூதி கையில கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதே போல வந்து ஒரு 108 முறை வந்து அந்த பாவை மேல வந்து போடுங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, இது போல அந்த 108 முறை வந்து உச்சரிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு கோழி வந்து பலியிடுங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆணுக்கு பண்றீங்க, ஒரு ஆணுக்கு வந்து இது போல பிரச்சனைகள வந்து சரிப்படுத்துறீங்க அப்படின்னா வந்து பொட்டைக்கோழி. அது பார்த்தீங்க அப்படின்னா, முட்டையிடாத பருவமா இருக்கணும். அது போல கோழிய வந்து தேர்ந்தெடுத்து வந்து பண்ணுங்க. அதே போல வந்து ஒரு பெண்ணுக்கு பண்றீங்க அப்படின்னா, ஒரு சேவல். அது பார்த்தீங்க அப்படின்னா, கூவி இருக்கக்கூடாது. அது போல வந்து ஒரு கருப்பு நிறத்தோட சேவல வந்து பயன்படுத்துங்க. அதே போல வந்து இந்த பாவைய வந்து செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா, ஏனோ தானோன்லாம் வந்து பண்ணிறக்கூடாதுப்பா. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப சம்மந்தப்பட்ட நபரோட பாவை செய்யறீங்க அப்படின்னா, அவங்களோட உருவத்த வந்து மனசுல வந்து நிறுத்தி, அதற்கடுத்து அந்த பாவைய வந்து செய்யுங்க. இப்ப வந்து ஓவியம், படம் வரையறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சம்மந்தப்பட்ட நபரோட அந்த படத்த வந்து மனசுல நிறுத்தி வரைஞ்சா மட்டும் தான் அது சரியா வரும் பார்த்திருக்கீங்களா? அதே போல தான் வந்து யாருக்கு வந்து நீங்க வந்து பண்றீங்களோ, அவங்களோட சம்மந்தப்பட்ட உருவத்த வந்து மனதளவுல வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு, அத வந்து அந்த பாவையா வந்து நெனச்சிடக்கூடாது. அந்த சம்மந்தப்பட்ட நபராவே வந்து நெனச்சு, இது போல பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும். அதற்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பூஜை அறையில வந்து தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தலைமேட்டு பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இலுப்பை எண்ணெயால வந்து தீபம் ஏத்துங்க. அதேபோல நெய் தீபம் வந்து ஏத்துங்க. இந்த 2 தீபத்துல ஏதாவது ஒரு தீபம் வந்து ஏத்துங்க. அந்த பாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தலைப்பகுதி வந்து கிழக்கு திசை இருப்பது போல வந்து பார்த்துக்கங்க. அதற்கு முன்னாடி வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர வந்து அமர வைங்க. இது போல வந்து நீங்க பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, என்ன பண்றீங்க அப்படின்னா, உடற்கட்டு மந்திரத்த வந்து ஒரு 3 முறை வந்து உச்சரிக்கணும். உடற்கட்டு மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்திலேயே வந்து வீடியோல வந்து குடுத்துருப்பேன். அத வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆரம்பத்துல இருந்து ஒரு 3வது வீடியோ, 4வது வீடியோவா நெனைக்கிறேன் நானு. சரியான ஞாபகம் இல்ல. இது போல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 முறை உச்சரிச்சு, அத சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, விபூதியால வந்து ஒரு வட்டம் வந்து போடுங்க. அந்த பாவைய சுத்தி ஒரு 3 முறை வந்து வட்டம் வந்து போட்டதுக்கு பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா, பஞ்சவர்ண நூல் வந்து எடுத்துக்கங்க. பஞ்சவர்ண நூல் வந்து எடுத்து, அது தமிழ் மருந்து கடையில கேட்டீங்க அப்படின்னாவே குடுத்துருவாங்க. பஞ்சவர்ண நூல் எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அதே உடற்கட்டு மந்திரத்த வந்து ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முடிச்சு வந்து போடுங்க. அதே போல வந்து ஒரு 3 முடிச்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 21 முடிச்சு வந்து போடுங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்க அப்படின்னா, கால் பகுதியிலிருந்து அப்படியே சுத்துங்க. நீங்க சுத்த சுத்த பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே தான் வந்து சுத்தணும். சும்மா வந்து சுத்தக்கூடாது. இதே போல சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டுட்டு போயி மயானத்துல வந்து புதைச்சிருங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, சுத்துறது வந்து கொஞ்சம் நல்லா இறுக்கி சுத்துங்க. அவுந்துராத அளவுக்கு வந்து நல்லா இறுக்கி வந்து சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, மயானத்துல கொண்டு போயி புதைச்சிட்டு, திரும்பி பார்க்காம வந்துருங்க. அதே போல வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபரையும் வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் நீரால வந்து குளிச்சுட்டு, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆடைகள்லாம் வந்து கழட்டி போட்டு வேற ஆடைகள் வந்து அணிஞ்சுட்டு போக சொல்லுங்க. அந்த ஆடைய வந்து அவங்க வந்து தொட வேணாம்னு வந்து சொல்லிருங்க. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, மயானத்துக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா, கை காலெல்லாம் கழுவிட்டு அதற்கடுத்து வீட்டுக்குள்ள வந்து போங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர்களா இருந்தீங்க அப்படின்னா, எதுவும் வந்து உடற்கட்டு நீங்க எதுவும் வந்து போட்டுக்க வேண்டியதில்ல. புதிதாக நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, அந்த உடற்கட்டு மந்திரத்தையே வந்து ஒரு 3 முறை வந்து உச்சரிச்சு, அத வந்து ஒரு விபூதிய கையில வச்சுக்கிட்டு ஒரு 3 முறை வந்து உச்சரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நெற்றியில வந்து அணிஞ்சுக்கங்க. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபர்ட்ட இருந்து அந்த பாவை எதுக்கு வைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபரோட ஏவல வந்து அந்த பாவையில வந்து இறக்கணும். அந்த இறக்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அது வெளியில போகாத அளவுக்கு வந்து கட்டிறணும். அதற்குத்தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடற்கட்டு மந்திரத்த வந்து பிரயோகம் வந்து பண்றது. இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.